கஸ்ஸாம் பிரிகேட், ஜபாலியா, ரஃபா போன்ற இடங்கள்ல இஸ்ரேலுடைய துருப்புகளுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் புதுசா ஒரு விஷயத்தை அமல்படுத்துறாங்க. என்னன்னா பாடி ட்ராப் அப்படின்னு அமல்படுத்துறாங்க. அந்த அடிப்படையில 3 ஜியோனிச துருப்புகள் மேல ஸ்னீப்பர் வச்சு சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்தி 3 நபர்களையும் கொண்டுறாங்க ஹமாஸ் படை. ஸோ இந்த அல் கஸ்ஸாம் படை கொன்ன பின்னாடி அந்த 3 உடல்களை எடுக்க வர்றாங்கல்ல, இதுதான் பாடி ட்ராப். அந்த 3 உடல்களை எடுக்க வர்றவங்கள ஷூட் பண்ணி ஒன்று அரெஸ்ட் பண்ணுறது, தன் வசப்படுத்திக்கிறது, அல்லது அவர்களையும் கொலை செய்கிறது. ஸோ இது போன்ற எதிரிகளை, அதாவது தங்களது சொந்த மக்களை இனப்படுகொலை செய்ய வரக்கூடிய இந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அடிப்படையில் இந்த பாடி ட்ராப் என்ற ஒரு விஷயத்தை புதுசாக அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்துகிறாங்க. மறுபக்கம் ஜீரோ டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தாக்குதல் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது மெர்கவா டேங்க் ரொம்ப அருகில் போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு குழிக்குள்ள அந்த இறங்கி வந்து பக்கத்தில் அந்த மெர்கவா டேங்க் மேலே ஒரு பாம்பு வச்சுட்டு மீண்டும் குழிக்குள்ள போயிடுறது. வித்தின் செகண்ட் வச்சுட்டு வர்ற அந்த கேப்பில், அதாவது இங்கே குளியிருந்து எந்திரிக்கும் போதே அந்த இதை எடுத்து விட்டுறணும், அந்த பாம்பு வெடிக்கக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து விட்டுறணும், மேலே இருந்து அந்த திரியை எடுத்து விட்டு உடனடியாக அங்கே வச்சுட்டு ரிட்டர்ன் குழிக்குள்ளே வரணும் வித்தின் செகண்ட். ஸோ இது ஜீரோ டிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் வந்து இன்னைக்கு ஹமாஸ் படை தைரியத்தோடு இறைவனுடைய துணையோடு நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மறுபக்கம் அபு உபைதாவுடைய பேச்சுக்கு இன்னைக்கு ஜோர்டான் கட்டுப்பட்டு இருக்கு. எப்படின்னா ஜோர்டானுடைய தலைவர் 2ஆம் அப்துல்லா கட்டுப்படலை, ஜோர்டான் மக்கள் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அபு உபைதாவுடைய ஒரு உரையில ஜோர்டான் மக்கள் எல்லாமே நிச்சயமாக பலஸ்தீனுடைய விடுதலையில முன்னணியில வந்து செயல்படுங்கன்னு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார். இன்றைய தேதியில் ஜோர்டான் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்கு. 2ஆம் அப்துல்லாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு போராட்டங்களை அம்மான் நகரத்தில் எடுத்துட்டு இருக்குது. ஸோ அபு உபைதாவுடைய ஒரே ஒரு பேச்சு, ஒரு அசைவுக்கு இன்னைக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் கட்டுப்பட்டு நிற்கிறாங்கன்னா அபு உபைதாவுடைய சொல்லும் செயலும் இறைவனுக்கு பொருத்தமா இருக்கிறனால, உண்மையாக இருக்கிறனால இன்னைக்கு மக்கள்லாம் கட்டுப்பட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது. தன்மையாக கிடைத்த செய்தி, அல் கஸ்ஸாம் பிரிகேட் சமீபத்திய தாக்குதலுடைய விவரங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல 2 மெர்கவா டேங்க் அழிச்சிருக்காங்க, D9 புல்டோசர் 1 அழிச்சிருக்காங்க, யாசின் 105 பயன்படுத்தி, அதே மாதிரி ஷாவத் ஆன்டி டேங்க் மிஷிலை பயன்படுத்தி பைத்திலாகி வடக்கு காசா பகுதிகளில் ஜீரோ டிஸ்டன்ஸில் கிட்டத்தட்ட 10 இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மேலேயும் மெர்கவா டேங்க் மேலேயும் D9 புல்டோசர் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்த வண்ணம் இருக்குது. நேற்றைய தினம் யமனுடைய ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் மேலே அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படையை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதில் 10 ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் இறந்திருக்காங்கிற செய்தி வருது. அதிகாரப்பூர்வமாக இவ்வளோ நம்பர் தான் இறந்திருக்காங்கிற செய்தி என்பது இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லப்படலை. ஆனால் மறுபக்கம் யமனுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய போர் தளபதியாக இருக்கக்கூடிய எஹியாசாரி 3 நடவடிக்கைகளை பத்தி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. 3 நடவடிக்கைகளை வந்து நேற்றைய தினம் எடுத்திருக்குது இந்த ஹூதிகள் அன்சாருல்லாக்கள். அதுல முதல் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா MCS அலெக்சாண்ட்ரா என்று சொல்லக்கூடிய கப்பல் மேல தாக்குதல் வந்து அரபிய கடல்ல சென்று கொண்டிருந்த வேலையில நடத்தியிருக்காங்க. 2வது நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கடற்படை, விமானப்படை மற்றும் ஏவுகணை படை ஆகியவை செங்கடல் வழியாக சென்று கொண்டிருந்த யானிஸ் கப்பலை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வெளியிட்டிருக்காங்க. 3வது நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ஏவுகணை படையால் மேற்கொள்ளப்பட்டது. மத்திய தரைக்கடலில் பல ஏவுகணைகளுடன் இஸ்ரேலிய கப்பலான எசக்ஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் பயணிச்சிச்சு. ஸோ இது மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். ஸோ இந்த கப்பலுக்கெல்லாம் முன்கூட்டி எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறோம். எச்சரிக்கையை மீறி நுழைஞ்சனால நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் சொல்லிட்டு இன்னைக்கு யமன் ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய இந்த போர் நடவடிக்கை குறித்து செய்திகள் வெளியிட்டு சாம் 7 என்று சொல்லக்கூடிய ஹமாஸ் அல் கஸ்ஸாம் பிரிகேட்டுடைய ஏவுகணை குறித்து பார்க்க போகிறோம். இந்த சாம் 7 பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி வடக்கு காசா பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களில் இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டலியங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுச்சு. குறிப்பாக 2 விமானங்களை வந்து இந்த சாம் 7 தோளில் வைத்து சுமந்து செல்லக்கூடிய இந்த ராக்கெட் என்பது அடித்து வீழ்த்தி துவம்சமாக்கி இருக்கு அப்படிங்கிற செய்தியை அன்னைக்கு கேள்விப்பட்டோம். ஸோ இந்த சாம் 7 என்ற இந்த ஏவுகணை எங்கே தயாரிக்கப்பட்டது, இதோடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். கடந்த மாதங்களில் இது அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ சாம் 7 என்ற வார்த்தைக்கு மற்றொரு பெயர் இருக்கு, ஸ்டெர்லா என்று சொல்லக்கூடிய ஸ்டெர்லா 2 என்ற பெயரும் இருக்கு. அதே போல ஆம் 2 என்று சொல்லக்கூடிய பேர் இருக்கு. இந்த ஆம் 2 பார்த்தீங்கன்னா சோவியத் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பேர். ஸோ இது வந்து 1968 சோவியத் யூனியன் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் அதிகமான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது ஒரு போர்ட்டபிள் ஒரு ஏவுகணைன்னு சொல்லலாம். அழகான முறையில் தூக்கிட்டு போயிடலாம். சொல்ல போனால் ஒரு சிப்பாயி 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அவரே மேட் பண்ணிடலாம், உருவாக்கிடலாம். அந்த அளவு வந்து இது போர்ட்டபிள், ஒரு அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு ராக்கெட்டாக வந்து இந்த சாம் 7 காணப்படுகிறது. இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா இது வந்து சீனா, ஆப்கானிஸ்தான், கியூபா, எகிப்து, ஈராக், லெபனான் போன்ற நாடுகளில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இந்த அளவு ஆற்றல் மிக்க ஒரு ராக்கெட்டாக காணப்படுது. இதோட எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோ காணப்படுகிறது. இதை எந்த நபர் வேளாலும் எந்த இடத்துக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். 10 கிலோ அல்லது 10 கிலோவுக்கு கம்மின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ், தாக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 800லேருந்து
3200 மீட்டர் வரையும் நேரடியாக தாக்கும். வான்வழி பரப்பை பொறுத்த வரைக்கும் 1500 மீட்டர் வரையும் சென்று தாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது தான் இந்த சாம் 7 என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டாக காணப்படுது. ஸோ இந்த செய்திகள் தான் இன்றைய தேதியில் ஹமாஸுடைய இந்த தாக்குதல் மற்றும் இந்த சாம் 7 குறித்த செய்திகள் அதிகமாக பரவக்கூடிய சமயத்தில் வந்த வண்ணம் இருக்கு. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.